ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது சியான் விக்ரம் அவங்க நடிப்பில் ரஞ்சித் தொலைத்தில் வெளியாகி இருக்கிற தங்கலான் படத்தோட ரிவ்யூ. ஸோ இந்த ஒரு ரிவ்யூ பார்த்திங்கன்னா இட்ஸ் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. நாங்கள் எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் உடைக்க போகிறது கிடையாது. அதாவது எந்த ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட்டையும் நான் வெளியே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு ரிவ்யூ நீங்கள் பயப்படாமல் பார்க்கலாம். டெஃபினெட்லி திஸ் இஸ் அ ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. ஸோ ரிவ்யூக்கு போல வாங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்வதி மற்றும் மாளவிகா மோகன் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க ஃபீமேல் லீட் ரோல்ஸில். அண்ட் பசுபதி பல நடிகர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. ஸ்டுடியோ கிரீன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாவாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கேஜிஎஃப் இந்த கோலார் கோல்ஃபின்னு சொல்லக்கூடிய அந்த கோலார் இதில், அதாவது பீரியாடிக் டைமில், அதாவது இது அந்த ஒரு காலத்தில் நம்ம தமிழர்கள் இந்த அந்த தங்க சுரங்கத்துக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்குறாங்க, அந்த தங்கத்தை வெளியெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ பட் அங்கே அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அதாவது இந்த பிரிட்டிஷ் காலத்தில் அளிக்கப்பட்ட அநீதி, அதை பற்றி தான் பேசுகிற படம் தான் இந்த ஒரு தங்கலான். ஸோ நம்ம ரஞ்சித் அவர்களுடைய அந்த ஒரு பார்வையில் இந்த ஒரு தங்கலான், அந்த ஒரு கேஜிஎஃப் நடந்த அந்த ஒரு காலத்தில், அந்த ஒரு காலகட்டத்தில், அந்த பிரிட்டிஷ் அவர்கள் காலகட்டத்தில் நம்ம தமிழர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஒரு அநீதி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டோரி சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ட்விஸ்ட் இருக்குது கேஸ். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ரொம்பவுமே ஒரு அற்புதமாக ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் நம்ம ரஞ்சித் அவர்கள் வச்சிருக்கிறாரு. ஸோ அதில் ஒரே ஒரு உங்களுக்கு க்ளூ கொடுக்கணும்னா, இந்த படத்தில் விக்ரம் அவர்கள் டியூவல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. விக்ரம் சார் நம்ம சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அந்த தங்கான் படத்தில் அப்படியே அவர் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப மெனக்கட்டு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகுந்த பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அண்ட் பார்வதி மற்றும் ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஃபீமேல் லீடரில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மாளவிகா மேகனும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். இது இல்லாமல் பசுபதி ஆகட்டும், அவங்க கொடுத்த கேரக்டர்ஸை அவங்க நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப பக்கபலமாக இருக்குது. அண்ட் எங்கெல்லாம் படம் லேக் ஆகுது, அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் படத்தை தூக்கி கொடுக்குதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக விக்ரம் அவர்களுக்கு ஒரு கம்பேக் மூவியாக தான் அமையும். ஏன்னா ரீசெண்டாக அவருடைய படங்கள் அந்தளவுக்கு ஒரு ஹிட் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மூவி கண்டிப்பாக நம்ம விக்ரம் அவருடைய கரியரில் ஒரு முக்கியமான படமாக அமையும். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த ஒரு ஸ்டோரியாக த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுலேயும் இந்த படம் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த தமிழ் படங்களில் கண்டிப்பாக அந்த ஒரு இடத்த பிடிக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவி கொடுத்துருக்காரு. அண்ட் ரஞ்சித் அவர்கள் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ரொம்ப சூப்பரான ஒரு நேர்த்தியான ஒரு கதையை கொடுத்துருக்காரு. அதாவது எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் லேக் இது மாதிரி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு படம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிட்டுருக்குது. ஸோ அந்த கதை ஒன்றி தான் அவர் போகிறார தவிர எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸோ எதுவுமே இது படத்தில் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நேர்த்தியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. சியான் விக்ரம் அவர்களும் அந்த ஒரு எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த படத்துடைய பக்கபலமே மிகப்பெரிய எலிமெண்ட்டே சியான் விக்ரம் அவர்கள் தான். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் உள்வாங்கி ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அண்ட் நம்ம பார்வதி ஆகட்டும், இல்லை அந்த மாளவிகா மேகன் ஆகட்டும், ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. எல்லா ஒரு கேரக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக இந்த இதாக இருக்குது. அந்த கதையும் அந்த காலத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை சேர்ந்துங்காட்டி இதுவும் நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குதான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு மூவி நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண போய் பார்க்கலாம். இந்த ஒரு ஆகஸ்ட் 15 இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு மிஸ் பண்ண பார்க்கக்கூடிய படம் தான் இந்த ஒரு தங்கலான். ஸோ நீங்கள் குடும்பத்தோடு ஃபேமிலியோடு இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக விக்ரம் நடிப்பு உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பதிவுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம சின்ன ஒரு ஃபேன்ஸ் இந்த மூவிக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மூவி எப்படி இருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.